Hello students, this is Iqbal. Example 2.14 பார்க்க போகிறோம். 3 காம்ப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈக்குவலேட் ட்ரையாங்கிள் சொல்லிட்டு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சரியா? நம்மளுக்கு தெரியும் காம்ப்ளெக்ஸ் பிளேன் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸை வந்து நம்ம ரியல் ஆக்சிஸாகவும் ஒய் ஆக்சிஸை வந்து நம்ம இமேஜினரி ஆக்சிஸாகவும் நம்ம எடுத்துப்போம். சரியா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஆர்டர் பேரில் எழுதலாம். எப்படி எழுதலாம்னா 1,0ன்னு எழுதிக்கலாம். அப்புறம் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் -1/2 ப்ளஸ் i√3/2ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஆர்டர் பேரில் எழுதுனா -1/2, √3/2. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் அதோட இமேஜாக தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மிரர் இமேஜாக தான் கொடுத்துருக்காங்க. -1/2 -i√3/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஆர்டர் பேரில் எழுதுனா -1/2, -√3/2. சரியா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்ம எப்படி இருக்குன்னா இதோடைய இமேஜ் மாதிரி இருக்குது. பாருங்கள், -1/2 -1/2, இங்கே +√3/2 -√3/2 சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே 0 வச்சுக்கலாம். இந்த இடத்துல 1 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ 1,0 அப்படின்றது அந்த பாயிண்ட்டாக தான் இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து 1,0. சரி, அடுத்த பாயிண்ட் -1/2, √3/2. -1/2 இங்கே இந்த இடத்துல -1 வச்சிங்களேன். இப்போ -1/2 இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்கும். இந்த இடத்துல இருக்கும் -1/2. √3/2னா √3னா உங்களுக்கு 1.732 தெரியும். ஓகே, இங்கே 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட்டு தான் -1/2, +√3/2. ஒய் வந்து மேலே பாசிட்டிவ். ஸோ இதுக்கு நேர் கீழே தான் அப்படியே இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும்? இந்த இடத்துல வந்து -1/2, -√3/2 இருக்கும். சரியா? இதை ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணியாச்சா? அப்போது என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா இது ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து நம்ம Z1 எடுத்துக்கலாம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை Z2ன்னு எடுத்துக்கலாம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை Z3ன்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். எப்படி கண்டுபிடிப்போம்னா மாடுலஸ் ஆஃப் Z1 - Z2. இந்த இடத்துல இந்த Z1க்கும் Z2க்கும் இடையில டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி? மாடுலஸ் ஆஃப் இந்த இடத்துக்கு தான் Z1 1 + i0. அப்போ 1 மட்டும் போட்டால் போதும். -Z2 -1/2 + i√3/2. -1/2 + i√3/2. அப்போது 1 உள்ள மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 அப்படி இருக்கும். -*- +1/2 -* i√3/2. அப்போ இதை வந்து எல்சிஎம் எடுங்க. 2 × 1 2, 2 + 1 3. அப்போ என்ன வருங்க? 3/2 வந்துடும். -i√3/2. மாடுலஸ்னால் என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர். இதான் ரியல் பார்ட். ஐ பக்கத்தில் உள்ளது இமேஜினரி பார்ட். இப்போ ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணி போடணும். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, ப்ளஸ் இந்த மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். √3 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 3 தான். 2 ஸ்கொயர் பண்ணால் 4 = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 + 3 எவ்வளோ வரும்? 12/4. 4க்கும் 3க்கும் அடிச்சிங்கன்னா 12க்கு அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ். அப்போ ஆன்சர் என்ன வருது? √3. அப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சைடு வந்து Z1 Z2 √3 கிடச்சிச்சின்னா Z2 Z3க்கும் √3 தான் கிடைக்கணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் Z3 Z1க்கும் √3 தான் கிடைக்கணும். செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம Z1 - Z2 முடிச்சாச்சா? அப்போ Z2 - Z3 பார்க்க போகிறோம். அப்படின்னு என்ன பண்ணோம்? Z2லேருந்து Z3யை மைனஸ் பண்ணணும். Z2 என்ன இருக்குங்க? -1/2 + i√3/2. -1/2 + i√3/2 -Z3 -1/2 - i√3/2. -1/2 - i√3/2. இப்போ ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ண போகிறோம். -1/2 + i√3/2. மைனஸ்க்கு அப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணோம்னா இது என்ன ஆகும்னு சொன்னால் சைன் வந்து சேஞ்ச் ஆகும்.
இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 1/2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் I√3/2. அப்போ மைனஸ் 1/2 ப்ளஸ் 1/2 கேன்சல் ஆகிடும். அப்போது இங்கே 2 டைம்ஸ் I√3/2 இருக்குது. அப்போது I2√3/2. அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? I√3. ஸோ இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சோம்னா ஐயை விட்டுணுமா, √3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3. பாருங்கள், இதுக்கு என்ன வேல்யூ? √3 தான், இதுக்கும் √3 தான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு Z3 மைனஸ் Z1. மாடுலஸ் ஆஃப் Z3 என்ன இருக்குது? மைனஸ் 1/2 மைனஸ் I√3/2. மைனஸ் Z1 வந்து 1. ஃபஸ்ட் இந்த ரியல் பார்ட் ரெண்டே ஒன்றா எழுதிக்கோங்க. மைனஸ் 1/2 மைனஸ் 1 அப்புறம் மைனஸ் I√3/2. இப்போது 2 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 3/2 வருது. மைனஸ் I√3/2. இப்போ இதுக்கு மாடுலஸ். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9/4 மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் ஐயை விட்டுறணும், மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். √3/2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? √3 பண்ணால் 3 தான், 2 பண்ணால் 4. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் மாதிரியே வருது பாருங்கள். 9 + 3 12, 4 வந்து காமனாக எடுத்துக்கணும். அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ். அப்போ இது என்ன வருது? √3. அப்போ 3 சைடுமே ஈக்குவலாக வருதா? இது இன்னும் ஈஸியாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணலான்னா, இது வந்து ABCDன்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிட்டா நல்லது. இதுக்கு A, இது B, இது C. இப்போ பார்த்தீங்கன்னா ஏபியும் √3 தான், இது AB. அப்புறம் இது BCன்னு வச்சுக்கோங்க, BCயும் √3 தான். அண்டு CA, இது வந்து CAன்னு வச்சுக்கோங்க. CAவும் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? √3 தான். அப்போது AB ஈக்குவல் டு BC ஈக்குவல் டு CA ஈக்குவல் டு √3. therefore equilateral triangle. Okay.